தினம் ஒரு திருப்பாவை. பாடல் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியநாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். 6ஆம் பாடல் முதல் 15ஆம் பாடல் வரை 10 பாடல்களில் 10 பெண்களை துயில் எழுப்புவதைப் போல 10 ஆழ்வார்களை குறிப்பிடுகிறாள். இப்பாடலில் பேயாழ்வாரை குறிப்பிடுகிறாள். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. முன்பு சொர்க்கம் புகுந்தவர்களோடு மாற்றம் இல்லாமல் சொர்க்கம் புகுந்த பேயாழ்வார் நாற்றத் துழாய்முடி என்றும் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே என்றும் பேயாழ்வாரின் பெயர் காரணத்தை குறிக்கும் விதமாக குறிப்பிடுகிறாள். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.